நாங்கள் பார்க்க போறோம். பிளஸ் கியூ மைனஸ் கியூ எனும் ஏற்றங்களை உடைய இரு துணிக்கைகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றுக்கொன்று மிக கிட்டியதாக இருக்கும் ஆரையுடைய இரு வட்ட பாதைகள் வழியே ஒரே கோணமுடன் ஒமேகாவுடன் எதிரெதிர் திசைகளில் சுற்றுகின்றன. வட்டப்பாதைகளின் மையத்திலுள்ள காந்தப்பாய அடர்த்தி பிளஸ் கியூ இந்த திசையில போகுது, மைனஸ் கியூ இந்த திசையில போகுது. ஒரு பிளஸ் ஏற்றம் எந்த திசையில அசைதோ அதே திசையில தான் மின்னோட்டம் இருக்கும். ஒரு மைனஸ் ஏற்றம் எந்த திசையில அசைதோ அந்த திசைக்கு எதிர் திசையில மின்னோட்டம் இருக்கும். இப்ப அது சுத்துறதால ஒரு காந்தப்புலம் உருவாகும். ஏற்றமுள்ள துணிக்கைகளை செஞ்சா எப்பயும் காந்தப்புலம் மின்புலம் ரெண்டும், அதாவது மின்புலம் மாறினா காந்தப்புலம் உருவாகும். B = μ0 I ∠ 2R. ஒரு வட்ட இயக்கத்தில் இயங்கின வட்ட பாதையில் இயங்கினா அதுக்குரிய வீட சமன்பாடு. இப்ப ஐய காணணும். ஐங்கிறது இந்த இடத்துல ஐய காணணும்டா ஒரு குறிப்பிட்ட இடத்தை இந்த கியூ ஏற்றம் ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை இந்த திசைக்குள்ளால போகுதோ அதுதான் அதுல மின்னோட்டம். அப்ப ஒமேகா தந்திரிக்க ஒமேகா = 2πf, f = ஒமேகாவிங்கள் 2π. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ft tங்கிறது ஒரு தடவை சுத்தி வாரத்துக்கு எடுக்கிற நேரம், ஒரு அலைவுக்கான நேரம். fங்கிறது ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை வட்டம் அடிக்கும்ங்கிறது, அதுதான் நமக்கு தேவை. ஆகவே I = qf. இந்த q எத்தனை தடவை ஒரு இடத்தை ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை சுத்தி வருமோ அந்த ஒரு செகண்ட்ல அந்த டைம் இருக்கு, அதான் f. ஸோ மின்னோட்டம் வந்துட்டு இது எலக்ட்ரிசிட்டில இருக்கு. I = q/t. ஒன்றிங்கள் t தான் f. ஸோ B = μ0 × 2R. ஐக்கு பதிலா I = q தர f-க்கு பதிலா இதை கொண்டு போடலாம். ஒமேகாவிங்கள் 2π q ஒமேகாவிங்கள் 2π. இது ஒரு பிக்கு ரெண்டும் எதிர் திசையில சுத்துறதால ஒரே திசையில தான் மின்புலம் அதால கூட்டுப்படும், காந்தப்புலம் வரும் அதால அது கூட்டுப்படும், 2b வரும். ஆகவே 2ஆல பெருக்கணும். μ0 q ஒமேகாவிங்கள் 2πr என்பது மூணாவது.